வேலை மேலே கூட நிம்மதி இல்லை. நம்ம ஒன்று பண்ணலாம், எதனா கடன் வாங்கிக்கலாம். சார் சொல்லுங்க சார். அந்த கொஞ்சம் பைக் கட்டி Exoris Association, Mike. Sir, Kolar District Exoris Association, Mike. Association. நாங்கள் பொறுப்பேற்றுக்கிறோம். நான் ஆஸ் ஏ பிரசிடெண்ட் போஸ்ட் எடுத்துருக்கிறேன். என் கமிட்டி எனக்கு இவ்வளோ கோஆப்ரேட் பண்ணி பிரசிடெண்ட் போஸ்ட் கொடுத்ததுக்கு அனைவருக்கும் நன்றி. நேம் சொல்லு. மை நேம் இஸ் சச்சிதானந்தன். நாய் சுதா சச்சிதானந்தன் டெக் ஜேசியோ. இவர் வந்து மனோகர் இசி மெம்பர். இவர் மிலிட்டன் சார் இசி மெம்பர். கோபி சார் ஓபிசி இசி மெம்பர். ஆறுமுகம் சார் அசோசியேஷன் ட்ரெஸரர். இவர் தாமோதரன் சார் இசி மெம்பர். Association General Secretary Jay Ganesh sir. Association VP1 Pobalan sir. Association EC member Ishak sir. Association EC member Sagaran sir. Association EC member Chandran sir. Association EC member Samuth Kumar sir. நாங்கள் இந்த பொறுப்பேற்றதுக்காக நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து அசோசியேஷன் சார்பில் டாக்டர் பிஆர் அம்பேத்கருக்கு மாலை அணிவிக்கிறதுக்கு நாங்கள் குரூப்பாக போகிறோம். பதவி ஏற்றதுனால அது நாங்கள் கமிட்டி புது கமிட்டி எல்லாம் ஆலோசனை பண்ணி அம்பேத்கர் கிட்ட அவருக்கு மாலை போட்டு ஆசீர்வாதம் வாங்கணும்னு எங்களுடைய கோரிக்கை. அது மீடியாவில் இன் ஃபியூச்சர் நாங்கள் அங்கே என்ன பேசுகிறோமோ அதை நீங்கள் டிஸ்பிளே பண்ணுங்கள். இப்போ ஆல்ரெடி வந்து அசோசியேஷன் நிறைய இருக்குது இல்லைங்களா ஆர்மி? இது எந்த மாதிரி அசோசியேஷன்? அதை பற்றி நான் அங்கே மாலை போட்டு நான் உங்ககிட்ட பேசுகிறேன். ஓகே. கேஜிஎஃப்ல வந்து ஆர்மி அசோசியேஷன் நிறைய இருக்குது. இந்த அசோசியேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் என்ன? இதால் என்ன பண்ண போகிறீங்க? இது வந்து அரௌண்ட் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாலேருந்து ஸ்டார்ட் ஆனது. கேஜிஎஃப் கோலார் டிஸ்ட்ரிக்ட் எக்ஸர்வீஸ் அசோசியேஷன் வெல்ஃபேர் அசோசியேஷன் வந்து சுமார் 50 வருஷத்துக்கு முன்னால் ஸ்டார்ட் ஆனது. இது நம்ம மூதாதையர்கள் இராணுவ வீரர்கள் நிறைய கஷ்டப்பட்டு இதை டெவலப் பண்ணி கேன்டீன் பாரத் நகரில் ஒரு பில்டிங்கை டெவலப் பண்ணி அப்புறம் சுமார் ஒரு 1000 பேர் ஃபேக்ட்ரிக்குள்ள வேலைக்கு அனுப்பியிருந்தாங்க. அதை பெனிஃபிட்டை வச்சு இந்த பில்டிங்கை கட்டினாங்க. இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு 2012 அதுக்கு பிறகு மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணிடுச்சு, செக்யூரிட்டி டிபாசிட் பண்ணணும்னு சொல்லிச்சு. செக்யூரிட்டி டிபாசிட் பண்ணனா 50 லட்சம் 60 லட்சம் ஒரு கோடி அசோசியேஷன் கிட்ட கிடையாது. அதனால் 2012-14 எங்களுக்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு கான்ட்ராக்டே இல்லாத ஆயிடுச்சு. ஏன்னா எங்களால் செக்யூரிட்டி டிபாசிட் பண்ண முடியல. இது பண்ண முடியாதனால வெல்ஃபேர் மெஷர் கொஞ்சம் கம்மி ஆகிட்டதுனால ஒன்லி இந்த ரெண்ட்டு சிஎஸ்டி இது மட்டும் எங்களுக்கு தரவாக கிடைச்சிருந்துச்சு. அதை வந்து எக்ஸர்வீஸ் அசோசியேஷன் வெல்ஃபேர் மெஷருக்காக யூஸ் பண்ணோம். இப்போ அந்த பில்டிங் எவ்வளோ பெருசு இருந்தாலும் எங்களுக்கு லிமிட்டடாக தான் அதுக்கு வந்து ரெண்ட் கிடைக்கும். அது ஏன்னா
இங்கே வந்து நாங்கள் ஒரு கோலார் டிஸ்ட்ரிக்டில் 3500 பேர் சுமார் 5000 பேருக்குள்ளே இருப்போம் எக்ஸ்-சர்வீஸ்மேன். இவங்கெல்லாம் வந்து கேன்டீன் ஃபெசிலிட்டிஸ் விமலில் இங்கே பாரத் நகரில் வாங்குறதுனால எங்களுக்கு கிட்டே ஆகிடுது வாங்குறது எல்லா ஐட்டமும். அப்படி இதை கேன்சல் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணால் 2 hours 3 hours ஜர்னி பண்ணி பெங்களூரில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணோம் சாமானம் கேன்டீன் ஐட்டம் பாட்டில் எவ்ரி மந்த் எல்லாம் வாங்குவாங்க, அதுவும் அங்கே போய் வாங்க வேண்டியதாகும். இந்த 2 hours போகிறது வர்றது அங்கே போயிட்டு கஷ்டப்படுறது எல்லாம் ஏஜ்டு பர்சன் எபோ 80 years எபோ 85 90 இவ்வளோ வரலாம் வராங்க எக்ஸ்-சர்வீஸ்மேன். அதனால் இது கம்மி காசு இருந்தால் கூட ரெண்டு இதை எல்லா வெல்ஃபேர் மெஷருக்காக நாங்கள் இதை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து நீங்கள் கேட்குற கொஸ்டின் அங்கங்கே ட்ரஸ்ட் ஆச்சு வார் மெமோரியல் ட்ரஸ்ட் ஆச்சுன்னா நாங்கள் வந்து எங்கள் வெல்ஃபேர் மெஷரில் தான் எல்லாருக்கும் வெல்ஃபேர் பண்ணணும்னு பார்க்குறோம். இந்த ட்ரஸ்டெல்லாம் என்ன பண்ணுது அங்கங்கே போயிட்டு சந்தா அது இது வசூல் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. அதனால வேண்டி பழைய அசோசியேஷன் எங்களுக்கு வேண்டி தான் ரிஜிஸ்டர்ட் பாடி. இது சுமார் 2012 ஒரு இவங்க ரன் பண்ணியிருந்தாங்க. இப்போ வயசான காலத்தில் அவங்களால ரன் பண்ண முடியல. இப்போ 10 to 12 years எந்த கான்ட்ராக்டும் ஃபேக்ட்ரி உள்ள போகல. இப்போ அந்த இஎஸ்ஐ பிஎஃப் இதெல்லாம் கோடெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு நாங்கள் எல்லாம் புதுசாக ஸ்டார்ட் பண்ணி எதெல்லாம் டெவலப் ஆனால் தான் இங்கே டெவலப் ஆகும். இப்போ அங்கங்கே ட்ரஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிறாங்கன்னா அதெல்லாம் ட்ரஸ்ட்டு எங்களுக்கு எல்லாம் அசோசியேஷன். இது ரிஜிஸ்டர்ட் பாடி 50 வருஷமாக இருக்குது. கோலாரில் கூட ஒரு ட்ரஸ்ட் இருக்குது. இங்கே வார் மெமோரியல் இங்கே டோல்கேட் கிட்ட ஒன்று இருக்குது. அப்புறம் பி ஷாப்பில் ஒன்று இருக்குது. அப்புறம் சிடிஐ விமல் கெஸ்ட் ஹவுஸ் கிட்ட ஒரு இது இருக்குது. இவங்கெல்லாம் கூட வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து அசோசியேஷனில் மெம்பர்ஷிப் ஆகிட்டு நாங்கள் எதனா வெல்ஃபேருக்கு போனோம்னா கோலார் டிஸ்ட்ரிக்கு எக்ஸ்-சர்வீஸ்மேன் 3500 பேர் 5000 பேருக்குள்ளே இருக்கிறோம். எங்களுக்கு இது வேணும்னா கவர்மெண்ட் கூட எங்களுக்கு எதனா ஹெல்ப் பண்ணோம். இப்போ அவங்கவுங்க தனித்தனியாக போய் கேட்டால் 10 பேர் இருக்கிறாங்க இங்கெல்லாம் எதுவும் வராதிங்கன்னு. அதனால எந்த வெல்ஃபேரும் கிடைக்கிறது இல்லை. நம்மளுக்கு என்ன ரிக்வஸ்ட்னா இப்போ நம்ம புதுசாக கமிட்டி நம்ம வந்திருக்கிறோம். இப்போ எல்லா அசோசியேஷனும் மெம்பர்ஷிப் ஆனாங்கன்னா அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு எங்கிட்ட மெம்பர்ஷிப் ஆனால் எல்லாரும் தான் வச்சுன்னு நம்ம கோரிக்கை என்னாக்குது எல்லாரும் தான் கேட்டு வார் மெம்பர் அவங்க ரன் பண்ணிட்டோம். பட்டு அவங்க போயிட்டு செப்பரேட்டாக இந்த வெல்ஃபேர் ஒன்று அந்த வெல்ஃபேர் கேட்டால் யாருக்கும் கிடைக்கிறது. 5 பேர் போய் கேட்டால் யாரும் கிடைக்காது. 5 பேர் ஒன்றா இருந்து போயிட்டு ஒரே ஆங்கிளில் போய் கேட்டோம்னா வெல்ஃபேர் ஆகுது. அதாவது 50 ஏக்கர் லேண்டு கோலார் டிஸ்ட்ரிக்ட் எக்ஸ்-சர்வீஸ்மேனுக்கு அலாட்மெண்ட் பண்ணோம். அலாட்மெண்ட் பண்ணால் தான் 50 ஏக்கரில் அட்லீஸ்ட்டு ஒருவருக்கு ஒரு சைட்டு அலாட்மெண்ட் கொடுக்க முடியும். இப்போ ஹாஸ்பிட்டலு நாங்கள் எவ்ரி வீக் மண்டே கோலார்லேருந்து இங்கே வருது டெட்டு இசிஹெச் எல்லாருக்கும் ஒரு 100 பேர் வராங்க வாரத்துக்கு. எல்லாருக்கும் மெடிசன் நல்லா கொடுக்குறோம். எல்லாருக்கும் வேலை செய்கிறவங்க வரவங்களுக்கு அவங்களுக்கு இனா ரீப்ளேஸ்மெண்ட் இனாக்குது டீ பிஸ்கெட் அது இது ஹெல்ப் பண்ணணும். இதுதான் நம்மளுக்கு ஆகுது. கேன்டீன் கிட்ட எது ஒன்றும் வெல்ஃபேர் மெஷரில் என்னென்ன வேணும் ஐட்டம் என்னென்ன வரணும் என்னென்ன வரல இதெல்லாம் பண்ணி மேனேஜர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி ஐட்டமை ஃபாலோ பண்ணி வர வச்சு அவங்களுக்கு இஷ்யூ பண்ணுறோம். இது எதனா ப்ராப்ளம் இருந்தால் கூட நாங்கள் சபேரியாவில் போயிட்டு கர்னல் சார் கிட்ட ஒரு முறை ரிக்வஸ்ட் பண்ணோம். சார் சரி ஐட்டம் வர்றதில்லைன்னு அவரும் சொல்லிக்கிறாரு மேனேஜருக்கு. இன் ஃபியூச்சர் எல்லா ஐட்டமும் வரும், எதனா ப்ராப்ளம் தான் டைரெக்டாக எனக்கு சொல்லுன்னு மேனேஜர்கிட்ட கைட் பண்ணிக்கிறாரு. சார் இப்போ நீங்கள் இருக்கிற அசோசியேஷனுக்கு இது இல்லைங்களா, அதுக்கு அழைப்பு கொடுத்துருக்கீங்களா? நீங்கள் அழைச்சிருக்கீங்களா இது மாதிரி ஒன்றாவலான்ட்டு? இன்னைக்கு தான் எடுத்து இந்த அம்பேத்கர் அவர் ஆசீர்வாதத்தில் நாங்கள் சார்ஜ் எடுத்தோம். இன்னைக்கு நேற்று எடுத்தோம். இன்றைக்கி அவர் ஆசீர்வாதத்தில் நாங்கள் பிளஸிங்கை வந்துருக்கிறோம். 100% எங்களுக்கு பிளஸிங் கிடைக்கும். இது வந்து எல்லாருக்கும் நாங்கள் நோட்டீஸ் போடுவோம். நீங்கள் வந்து என் கூட ஒன்றா சேருங்கப்பா, நீ ரன் பண்ணு, நீ வந்து ட்ரஸ்ட்டை நீ மூவ் பண்ணு. பட்டு உங்களுடைய ஓன் காசில் தான் பண்ணோம். நாங்கள்லாம் வந்து யாருக்கிட்டையும் போயிட்டு இந்த டொனேஷன் கூட அந்த டொனேஷன் கூட எல்லாம் கேட்குறதில்ல. இப்போ எது ஒன்றுமே நாங்கள் பண்ணோம்னா நாங்கள் மெஜாரிட்டி நாங்கள் ஸ்ட்ரென்த்தை காட்டுவோம். ஸ்ட்ரென்த்தை காட்டி எங்களுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணு. ட்ரஸ்ட்டில் வந்து 100 பேர் வந்து சேர்ந்துக்கிறாங்க. அந்த ட்ரஸ்ட்டில் 100 பேர் வந்து சேர்ந்துக்கிறாங்க. கோலார்லேருந்து 200 பேர் வந்து சேர்ந்துக்கிறாங்க. இப்போ எங்கிட்ட ஆல்ரெடி 250 பேர் இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் இப்போ மெம்பர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணோம். இன்னும் 250 பேர் 500 பேர் ஆயிடுறாங்க. எல்லாம் சேர்ந்து ஒரு 2000-3000 பேர் எடுத்துட்டு டிசி ஸ்டாஃப்கிட்டையோ தாசில்தார்கிட்டையோ ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்கிட்டையோ சபேரியா கமாண்டர்கிட்டையோ இல்லை சோல்ஜர் போர்ட்லேயோ நாங்கள் போய்ட்டு எங்களுடைய கோரிக்கையை சொல்லி நிறையா விடோஸ் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம்.
ஓல்டேஜ் பசங்க இருக்கிறாங்க, எக்ஸர்சைஸ் மேனு, அவங்களுக்கு தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம். நடக்க முடியாத இருக்கிறாங்க. இதெல்லாம் நாங்கள் சோஷியல் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். இன் ஃபியூச்சரும் ஆகும். இவங்களுக்கெல்லாம் இன்டிமேஷன் நாங்கள் இப்போ ஆகிட்ட பிறகு கொடுப்போம். எல்லா மெம்பர்ஷிப் ஆகிட்ட பிறகு ஒரு 1000 பேர் ஆகிட்டாலும் சரி, ஒன்றும் கவலை இல்லை. அப்புறம் டிக்ளேர் பண்ணோம். எலெக்ஷன் யாருன்னா வந்து கண்டெஸ்ட் பண்ணலாம், யாருன்னா கழிச்சுன்னு போகலாம். கோலார் டிஸ்ட்ரிக்ட் ஒரே அசோசியேஷன். நீ ரன் பண்ணுறது ரன் பண்ணு, நீ வார்டு மெம்பரில் இம்ப்ரூவ் பண்ணு, பரவாயில்ல, உன் காசில் பண்ணு. நீ அது தனியாக வச்சு இது பண்ணினா நம்மளுக்கு டிசி சாப்பிட்ட போனாலும் சரி, வேறு எங்கே போனாலும் சரி, நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய வெல்ஃபேர் கிடைக்கிறது இல்லை. டிசி சாப் என்ன பண்ணுவார், உங்களுக்கு கோலார் டிஸ்ட்ரிக்டில் 5 குரூப் இருக்குது, யாருக்கு கொடுத்துட்டேன் நான். ஒன்று சேர்க்கறதுக்கான முயற்சி எடுத்துருக்கிறீங்களா? ஒன்று சேர்க்கறதுக்கான முயற்சி ட்ரை பண்ணியிருக்கிறோம், எடுக்கிறோம். கண்டிப்பாக எல்லாம் வருவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. அதனால் நம்பிக்கை இருக்குது. பத்திரிகையாளர் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். அவங்க வந்து ட்ரஸ்ட்டு, நீங்கள் அசோசியேஷனு, அதனால் அசோசியேஷனுக்கு உங்களுக்கு பலம் கிடைச்சிக்குது. வாழ்த்துக்கள். தங்கவயலுக்கும் நல்லது பண்ணும். தங்கவயல் மக்களுக்கு பண்ணுவோம் 100%. ராணுவத்தில் இல்லாத எல்லா டிசிப்ளினாக இருந்தோம். நாட்டுக்காக தான் நம்ம வச்சோம். இங்கேயும் சின்ன ஏரியா இது. கோலார் டிஸ்ட்ரிக்ட் நம்மளுக்கு சின்னது. எந்த ஒரு அசந்தாபியம் எது ஆனாலும் சரி, எந்த ஒரு ப்ராப்ளம் ஆனாலும் சரி, நம்ம முன்னே நின்று மிலிட்ரிக்காரன்ற டிசிப்ளினோட எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவோம். இது எங்களுக்கு சாமர்த்தியம் எவ்வளோ இருக்குது அவ்வளோ தான் பண்ண முடியும். கை மீறி எதுவும் சாமர்த்தியம் போகாது. எங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவ்வளோ நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். சார், ஒரே ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் தான், ஆச்சுங்க, சிம்பிளாக சொல்லிவிடுங்க. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு நீங்கள் என்ன புத்திமதி சொல்கிறீங்க சிம்பிளாக? இப்போ பாருங்கள், நான் இந்த யங்ஸ்டருக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் இருக்கணும். ஏஜிஎஃப்பில் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் இருக்கணும். நான் ஒரு எக்ஸாம்பிள், என்னையே வந்து நான் வெட்டி நான் பேசிக்கல. 20 வருஷம் சர்வீஸ் பண்ணிக்கிறேன். இது வரலும் நான் ட்ரிங்க்ஸ் பண்ணதில்லை, ஸ்மோக் பண்ணதில்லை. எனக்கு 64 இயர்ஸ் ஏஜ். நான் நல்லா இருக்கிறேன். இதில் என் கூட இருக்கிறவங்களில் வந்து 80% ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டாங்க. 20% அது கூட லிமிட்டடு. நான் ஒரே ஒரு வார்த்தை என்ன சொல்லிக்கிறேன், என் குரூப்புக்கு எல்லாம் என்னை விட தங்கமானவங்க. ஆனால் நம்ம ஒரு 10 ரூபாய் யாருக்குன்னா போட்டுடலாமா ஒழிய அசோசியேஷன் 10 ரூபாய் நம்ம சாப்பிட்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. நம்ம அதெல்லாம் லைக் பண்ணுறது செய்யவே மாட்டோம். நான் இல்லைன்னா கூட என் கூட இருக்கிறவங்க ஒத்துக்க மாட்டாங்க. எல்லாமே அப்படி தான் குரூப் பண்ணிக்கிறோம். யங்ஸ்டர் வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் இருக்கணும், நல்லா படிக்கணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். நான் என் ஃபேமிலியிலே மேட்ரு. எங்கள் அப்பாவுக்கு 7 பசங்க. நான் மிலிட்ரியில் ஸ்போர்ட்ஸில் இருப்பேன். எல்லாம் 4 முட்டை சாப்பிடுவாங்க. நான் சாப்பிட மாட்டேன். ஏன், என் தம்பியானுக்கு 3 பேர் சாப்பிட்ணும், எங்கள் அண்ணாங்க சாப்பிட்ணும். எங்கள் அப்பா அம்மா சாப்பிடுவாங்களா 4 முட்டை சாப்பிட மாட்டேன். நான் ரேஷன் என்ன அது மட்டும் தான் சாப்பிடுவேன். இது மாதிரி யங்ஸ்டர் எல்லாம் நினச்சாங்கன்னா லைஃப்பில் அவங்க அப்பா அம்மாவை டெவலப் பண்ணுவாங்க, நிறைய பேர் டெவலப் பண்ணுவாங்க. யங்ஸ்டரு வேறு எந்த ஒரு தகராறு, சண்டை, அந்த ட்ரிங்க்ஸு, கெட்ட பழக்கம், அது என்ன இப்போ என்னென்ன ஓட்டுக்குது, அந்த இதுக்கெல்லாம் அடிமையாக கஞ்சா, ஸ்மோக்கு, இதெல்லாம் போகக்கூடாது. இதெல்லாம் வந்து கேஜிஎஃப்னாவே மினி இங்கிலாந்து சூப்பராக இருக்கணும். இதெல்லாம் வந்து இப்படி நினச்சி நான் வந்ததுனால தான் நான் நல்லா இருக்கிறேன். என் குடும்பம் நல்லா இருக்குது, என் ஜென்ரேஷனும் நல்லா இருக்குது. நான் வந்து யங்ஸ்டர் வந்து நல்லா இருக்கணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை. எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. ஒரு கொஞ்சம் ஒரு 10 to 15% அப்படி இப்படி போயிடுறாங்க. இந்த ஸ்பீச் கேட்டால் அவங்க டெவலப் பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சார், நம்ம தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலேருந்து இந்த நீங்கள் ஃபோர்ஸிங் வந்துக்கிறதுக்கு இந்த அசோசியேஷன் சார்பாக பத்திரிகையாளர் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். எங்கள் சார்பிலையும் பத்திரிகையாளர் இவ்வளோ வந்து கோஆப்ரேட் பண்ணிக்கிறீங்க. எங்கள் சார்பிலையும் உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரும் ஒன்றா சேர்ந்துருக்க காரணம் ஆல்ரெடி எங்கள் பிரசிடென்ட்டாக சச்சிதானந்த சாப் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. நான் ஜாஸ்தி இந்த விஷயத்தை ட்ராக் ஆன் பண்ண இஷ்டப்படல. இங்கே வந்து இந்த ப்ரோக்ராமை கிரேஸ் பண்ணதுக்கு ஈச் அண்ட் எவ்ரி எக்ஸர்விஸ்மேன், மெம்பர்ஸ், ஆஃபீஸ் பேரியர்ஸ், இசி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்து, மீடியா பர்சன் இங்கே வந்திருக்காங்க. இந்த நாட்டில் 4 பில்லர் தான் இருக்கிறது. 1 லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷரி. 4th வந்து மீடியாவை வந்து நம்ம தப்பாக தான் எப்போவுமே இது பண்ணுறோம். 45 பண்ணணும். 4th பில்லர் அவங்க இந்த நாட்டுக்காக. அதனால் மீடியா பர்சன்ஸ்க்கும் நன்றி தெரிவித்து இந்த காரியக்கிரமம் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.